அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பரமண்டல ஜபத்தின் விளக்க கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்போ முதல் குறிப்பு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, our Father in heaven. இன்னைக்கு தலைப்புங்க மத்தேயு சுவிசேஷம் 6:9 வாசிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஜெப மாதிரி, பிரேயர் பேட்டர்ன். நமது ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு மாடல் பிரேயருங்க அது. ஏன் அதை கற்றுக் கொடுத்தாருன்னா, சீஷர்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே, யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார் என்று கேட்டார். இது ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு பிரசங்கிக்க கற்றுத்தாரும் அப்படின்னு அவங்க கேட்கல. அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்படின்னும் கேட்கல. மாறாய், நாங்கள் ஜெபிக்கும்படி ஜெபத்தை குறித்து எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்படின்னு சீசர்கள் கேட்டாங்கன்னா, சீசர்கள் கேட்ட அநேக காரியங்களிலே ரொம்ப விசேஷமானது ஜெபத்தை குறித்து கற்றுத்தரும்படி கேட்டது தான். இந்த பகுதியிலே, இந்த பரமண்டல ஜெபத்தில் 2 பகுதி இருக்குதுங்க. 2 பகுதி இருக்கிற பரமண்டல ஜெபமே 2 பகுதியாக இருக்கிற. முதல் பகுதி 9-10 வசனம். அதில் தேவனை குறித்து ஜெபிக்கிற ஜெபம். முதல் பகுதி தேவனை குறித்து ஜெபிக்கிற ஜெபம். அதாவது தேவனின் திருநாமம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சித்தம் என்று தேவனை குறித்த ஜெபம் முதல் பகுதி. 2வது பகுதி 11 முதல் 13 வசனத்தில் நம் தேவைகளை குறித்தது. நம் தேவைகளை குறித்தது. அன்றன்றுள்ள அப்பத்தை தாரும், மன்னிப்பின் ஜெபம், பாதுகாப்பின் ஜெபம் அப்படின்னு 2வது பகுதியிலும் 3 குறிப்பு இருக்கிறது. அது நம் தேவைகளை குறித்தது. முதல் பகுதியில் 3 குறிப்பு இருக்கிறது, அது தேவனை குறித்தது. அப்படின்னு இந்த பரமண்டல ஜெபமே 2 பகுதியாக இருக்குது. இது அப்படியே நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல சரியான இடத்திலே நமது வாழ்க்கையில் அவரை வைத்து விட்டால் அடுத்ததெல்லாம் அந்தந்த இடத்துல சரியாக இருக்குங்க. நான் சொன்னது புரிஞ்சுங்களா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல சரியான இடத்தில் ஆண்டவரை வைத்து நாம் ஜீவிப்போம் என்றால் அடுத்தது எல்லாம் அதனதன் வரிசையில் சரியாக இருக்கும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து விட்டால் உங்கள் வீடு சரியாக இருக்கும், உங்கள் வியாபாரம் சரியாக இருக்கும், பிள்ளைகள் சரியாக இருப்பார்கள்,
உங்கள் பொருளாதாரம் சரியாக இருக்கும். சோத்திரம். உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையும் சவுண்டாக இருக்குங்க. இப்போ தேவை ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை முதலிடத்தில் வைப்பது தான். அதுதான் இந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். இப்போ இவர்களெல்லாம் கூட பார்த்தீங்களா, இவர்களெல்லாம் கூட கொடுக்கப்படனா கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அடுத்தெல்லாம் அந்தந்த வரிசையில் சரியாக இருக்கணும் அர்த்தங்க. ஆகவே இந்த நாளில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்கிறான்னு விசுவாசிக்கணும். ஏன் நமது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் அது சரியான வரிசையில் இல்லை? வீடு ஒழுங்கு இல்லை, பிள்ளைகள் ஒழுங்கு இல்லை, குடும்ப காரியங்கள் இது ஒழுங்கு இல்லாமல் இருக்கா என்றால் சம்திங் ராங். அந்த இடத்தை கண்டுபிடிச்சி கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய இடத்தை முதலிடம் கொடுத்து ஆண்டவரை முதலிடமாக வையுங்கள். நான் சவால் விட்டு உங்களுக்கு சொல்கிறேன், சோத்திரம், மற்ற எல்லாம் சரியாயிரும். ஹல்லேலூயா, ஆமென். நாம் அந்த இடத்தை மாற்றி வைக்கிறோம். மற்ற இடங்களுக்கு முதலிடம் கொடுத்து விட்டு ஆண்டவரை 2ஆவதாக 3ஆவதாக 4ஆவதாக கடைசியாக வைப்பதினால்தான் எதுவுமே சரியில்லைங்கப்பா. இப்போ எல்லாம் சரியாகணும்னா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை முதலிடத்தை கொடுங்க, எல்லாம் சரியாயிரும். ஹல்லேலூயா. ஏன்னா லார்ட்ஸ் பிரேயருங்கிறது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம். என்னுடைய ஜெபமெல்லாம் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை தியானிக்கும் பொழுது பரலோக இன்பத்தை தமது ஜனம் பூலோகத்திலே அனுபவிக்கணும் சாமி என்று தான் நான் விசுவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நான் அப்படி விசுவாசிக்கிறேன். பரலோகத்தின் சந்தோஷத்தை, பரலோகத்தின் பிரசன்னத்தை, பரலோகத்தின் மகிமையை நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்புறம் இந்த ஜெபத்தை கவனிச்சிங்களா? எங்குமே ஒருமையில் சொல்லப்படலை, சிங்குலராக சொல்லப்படலை. எல்லாம் பாருங்க பன்மை, ப்ளூரல் தான். என்ன? எங்கள், நாங்கள், எங்களுக்கு, அப்படி தான் வருங்க. சொல்லப்பட்ட அத்தனையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி தான் இருக்கு. உங்களுக்கு நீங்கள் 9வது வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிதாவே. அப்புறம் பாருங்க, நீங்கள் 11வது வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனை பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்காகிலும் ஒரு இடத்தில் ஆகிலும் ஒருமையில் இருக்கா? என் பிதாவே சொல்லிருக்காரா? இல்லை. ஆண்டவரே எனக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும், இல்லை எங்களுக்கு. என்னை சோதனைக்குட்பண்ணாதும், இல்லை எங்களை என்று ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுதும் நாம் சேர்ந்து ஜெபிக்கும்படி, சேர்ந்து ஆண்டவருக்காக வாழும்படி, சேர்ந்து அவருடைய நாமத்தில் வாழ்ந்து ஐக்கியமாக இருக்க தேவன் விரும்பித்தான் இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். எங்களுக்கு நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். இப்படி மற்ற நம்ம எல்லாரும் சேர்த்து கொண்டு ஜெபித்து விட்டால் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஐக்கியம் உண்டாகும், திருச்சபையில் ஐக்கியம் உண்டாகும், சகோதர சகோதரி மத்தியில் நல்ல ஐக்கியம் உண்டாகும். நான் விசுவாசிக்கிறேங்க, பிரிந்திருக்கிற குடும்பத்தை ஒன்றாக இணைப்பார், பிள்ளைகளை ஒன்றாக இணைப்பார். தகப்பன் தாய் பிள்ளை உறவு அற்புதமாக இருக்கு. இந்த 8 நாட்களிலே கர்த்தர் சொல்கிறார், எல்லா உறவுகளை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. சீர்கெட்ட உறவுகளை கர்த்தர் சீர்படுத்த போகிறார். உங்கள் குடும்பம் சீர்படும், உங்கள் உறவுகள் சீர்படும். ஹல்லேலூயா. சாத்தான் உங்கள் உறவுகளை கெடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு நாள் இடம் தரவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி எங்கள் அப்படின்னு அடுத்த சகோதரனை சகோதரியை சேர்த்துக்கிடணும் நம்ம. சரிங்க. ஆதி சபை பார்த்தீங்கன்னா ஜெபத்துக்கே முதலிடம் கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுக்க நீ வாசித்து பாருங்க, ஜெபத்துக்கே முதலிடம் கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணுவதிலே தரித்திருந்தார்கள். ஆதி சபையுடைய தலைவர்கள் என்ன பண்ணாங்க பாரு. 6ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
ஆதி சபையின் தலைவர்கள் என்ன செய்தார்கள்? நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஒரு சபையின் நோக்கம் ஜெபத்திலும் போதிப்பதிலும். அதுதாங்க சபை. நல்லா கவனிக்க. ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தா கவனிக்கணும். நீங்க ஊழியக்காரர்களுக்கு, சபையை நடத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பிரமாணமே அதுதான். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் போதிப்பதிலும் தரித்திருப்போம். ஆக ஆதி சபை கட்டப்பட்டது ஜெபத்திலும் போதனையிலும் தான். ஆக நல்ல டீச் பண்ணணும், அதற்கு முன்பு ஜெபிக்கணும். ஜெபமும் போதனை அதுதாங்க சபையை கட்டும், வீட்டை கட்டும். உலகத்தில் இருக்கிற சபைகள் அனைத்தும் கட்டக்கூடியது ஜெபமும் வேத தியானமும். ஹல்லேலூயா, ஆமென். பக்தன் தாவீது ஒரு பெரிய ஜெப வீரர். அவருடைய ஜெபத்தை குறித்து பேசுறார் பாருங்க. சங்கீதம் 63:1 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. அவர் அரண்மனையிலிருந்து ஜெபிக்கல, இதை சாதகமான சூழ்நிலையில் ஜெபிக்கல. இதை அவர் குகையில் இருந்த பொழுது குகையே ஒரு ஆலயமாய் மாற்றி ஜெபித்த ஜெபம். ஆகவேதான் பக்தன் தாவீது இன்றைக்கும் முற்பிதாக்களை மிக சிறந்தவராக இருக்கிறார். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நீங்க சொல்றாரு, இன்னைக்கு ஒருவேளை ஜெபம் இல்லைன்னா ஜெபத்துக்கு திரும்பிடணும். நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லாவற்றுக்கும் ஜெபிப்போம் சொல்லி ஜெபத்துக்கு திரும்புங்க. அப்படி ஜெபிக்கிற குடும்பத்துக்கு ஆண்டவர் சொல்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக அந்த 8 நாளில் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இப்போ 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். யார் என்னுடைய வேதனை அறிவார், என் தேவைகளை அறிவார். ஐயோ நான் என்ன செய்வேன் என்று ஒருவேளை கலங்கி வந்திருக்கலாம். நீங்கள் எதிர்காலம் எனக்கு இருளாக இருக்கிறது, எல்லா பக்கம் நெருக்கப்பட்டு வந்திருக்கிறேன், உதவியற்று நான் வந்திருக்கிறேன் என்று கலங்கி வந்திருந்தால் உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறாருங்க. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். 1. 2வது, அறிந்தவர் மட்டுமல்ல, தேவகுமாரனாகி இயேசு நமக்காக ஜெபிக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது வருஷத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். நம் தேவைகளை அறிந்திருக்கிறார் மட்டுமல்லங்க, நமக்காக இயேசுநாதரே ஜெபிக்கிறார்னா இருக்கட்டும். பரிசுத்தாவே என்ன பண்றாரு பாருங்களேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26-27. ரோமர் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரு மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினா நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இந்த பிரச்சனை இப்படி நாம் தீர்மானம் பண்ணினால் இது வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா தெரியாது நமக்கு. அல்லது மலை போல தன் பிரச்சனைக்கு எப்பொழுது விலகும் தெரியாது நமக்கு. நாளை தினத்தை குறித்து நாம் அறியாமல் இருக்கிறோம். அந்த பாதை வழியாய் ஒருபோதும் நாம் கடந்து போனதில்லைன்னு யோசுவா புஸ்தகத்தில் வாசிக்கிறது போல நாளை தினம் நமக்கு தெரியாது. வரப்போகிற பிரச்சனைகள் தெரியாது, எவ்வளவு தேவை தெரியாது, எவ்வளவு கிடைக்கும் தெரியாது நமக்கு. ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த பலகீனங்களுக்காக நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நமது ஆண்டவர் பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. ஆகவே தான் பாதுகாப்பாக இருக்கிறோம் நம்ம அருமையான கர்த்தரி பிள்ளைகளே. ஆக நமது பலகீனங்களுக்காக பரிசுத்த ஆவி வேண்டுதல் செய்கிறார். ஆகவே தான் வர இருந்த விபத்துகள் விலகி போய்விட்டது,
சோத்திரம் நேரம் இருந்த ஆபத்துகள் எல்லாம் ஒன்றில்லாமல் போய்விட்டது. காரணம் சோத்திரம் நமக்காக பரிசுத்த ஆவி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமது அப்பன் இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்தின் விளைவு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சாத்தான் கொண்டு வர எல்லா விபத்து ஆபத்துகளை விலக்கி கர்த்தர் காப்பாற்றி வழி நடத்துகிறார் என்றால் நமக்காக பரிசுத்த ஆவி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரிந்து பேசுகிற ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக பரிந்து பேசும் ஜெபம் பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் சொல்றது, கூடாரத்தில் வந்திருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, உங்களுக்காக பலகீனர்களுக்கு மன்றாடுகிற பரிசுத்த ஆவி உண்டு. சோத்திரம். பில்லி சொல்லி கட்டுகளோ மந்திரவாதம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லும் இல்லை. யாக்கோபுக்கு மந்திரவாதம் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஜெபம் நமது வாழ்க்கையிலே பெரிய இடத்தில் இருக்கும் என்றால், நமது வாழ்க்கையில் ஜெபம் அதிகமான இடத்தை நிரப்பிக் கொள்ளும் என்று சொன்னால், பெரிய பாரங்கள் எல்லாம் சின்னதாக போயிருங்க. நான் சொன்னது விளங்குச்சு உங்களுக்கு? ஜெபம் பெரிய இடத்தை பிடித்து விட்டால் பிரச்சனைகள் சின்னதாக போயிடும். ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு விஷயத்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து பரிசுத்தத்துக்கென்று தனக்காகவும் தம் ஜனங்களுக்காகவும் இரத்தம் சிந்தி பரிகாரத்தை செலுத்துவான். வருஷத்துக்கு ஒரு விஷயம் அவன் மட்டும்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலம் நம்ம எல்லாருமே ஆசாரில கர்த்தர் மாற்றி வருஷத்துக்கு ஒரு விஷயம் இல்லை, எப்பொழுது வேண்டுமானும் கிருபாசனத்தண்டை கிட்டி சேரக்கூடிய சிலாக்கியத்தை கொடுத்தார். ஐயா இயேசுவே அப்படின்னா போதும், இருக்கிற இடத்துக்கு வந்துருவார். ஆண்டவரே என்று சொல்லிவிட்டா போதும், பரலோகம் உடனே திறக்க. நமக்கு அத்தனை சிலாக்கியத்தை அப்பன் இயேசு சிலுவை மரணத்தின் மூலம் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு சோத்து எப்படிப்பட்ட நெருக்கம், எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி, இருக்கிற இடத்திலேயே அப்பா இயேசுவேன்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு பரலோகம் திறக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே ஜெபத்துக்கு வாங்க, ஜெபிங்க, ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் துவங்குவதும் ஜெபம். ஆதியாகமம் 4 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் மனுஷர்கள். வேதம் முடிவதும் ஜபத்திலே தான். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம், ஆமீன் கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஜபம். ஜபத்திலே வேதம் துவங்கி ஜபத்திலே முடிகிறது என்றால் ஜபம் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே தேவ ஜனம் இதெல்லாம் அப்படியே மனசில் வச்சு நீங்கள் ஜபத்துக்கு திரும்புங்க. பரமண்டல ஜபத்தை குறித்த விளக்கத்தை தொடர்ந்து 8 நாளும் கேளுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதமான காரியங்களை நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, அதில் முதல் குறிப்பு பரமண்டல பிதாவே. ஆண்டவர் இயேசு ஏன் அப்படி கற்றுக் கொடுத்தாரு? எதற்காக கற்றுக் கொடுத்தாருன்னா 1000 ஆழமான அர்த்தம் இருக்கிறது. சும்மாலாம் ஆண்டு கற்றுக் கொடுக்கல. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தங்கள் உள்ளது. ஆகவே பரமண்டல பிதாவே. இப்போ ஒவ்வொரு குறிப்பும் அந்த வசனத்தை வாசித்து தான் நம்ம விளக்க போகிறோம். 6, 9 மறுபடியும் வாசிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே. பிதாவே என்று சொன்னால் ஃபாதர். இப்படி பரமண்டல பிதாவே என்று சொன்னாலே அதை சொல்லுகிற தேவ பிள்ளைகளுக்கு தெய்வத்தை குறித்த பயம் போய்விடுகிறது. அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த பயம் நம்ம விட்டு விலகி விடுகிறது. ஹல்லேலூயா. தகப்பனிடத்தில் மகன் போய் ஜெபிக்கும் பொழுது அல்ல கேட்கும் பொழுது பயப்படுவானா? இல்லையா? இத்தனை உரிமை. அப்படி பிதாவே என்று அழைக்க துணிந்து விட்டால் எல்லா பயத்தையும் போக்கி ஆண்டவருக்கு நமக்கு நல்ல உறவு உண்டாகிறது. அதுக்கு தான் சொல்றாருங்க, இப்படி துவங்கு பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம்.
ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தகப்பன் மகன் உறவை ஆண்டவருங்க சொல்றாரு. இப்ப நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு தகப்பன் மகன் உறவு. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அந்த பிதாவின் தகப்பனுடைய கையிலிருந்து நம்மை பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. பிசாசினால் கூடாது, எதிரிகளினால் கூடாது, கொள்ளை நோயினால் கூடாது, பில்லிசுனி கட்டுகளினால் கூடாது. ஏன்னு நம்ம உறவு தகப்பன் மகனுக்கு இருக்கிற உறவு போல பிதாவுக்கும் நமக்கும். இன்னொரு வசனம் பாருங்க, யோவான் 14:21. 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான். என் பிதாவுக்கு அன்பா இருப்பான். நான் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். பயத்தை நீக்கி அன்பின் புறமான அங்க வேலை செய்துங்க. அப்ப ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவு தகப்பன் மகன் உறவு. ஆகவே தான் சொன்னேன், பிதாவே என்று சொன்னால் கடவுளை குறித்த தெய்வத்தை குறித்த பயத்தை நீக்கி நல்ல உறவு உண்டாகிறது. இப்போ ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் அப்படி பண்ணணும். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தினாவே கொடுத்திருக்கிறார் நமக்கு. சரிங்க, ஆண்டவர் சொல்றாருங்க, இந்த உறவை மையமாக வைத்து இயேசுநாதர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50வது வசனம். மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறார். உறவு பார்த்தீங்களா? பிதாவின் சித்தப்படி செய்கிறவர்கள் யாரோ அவர்கள் தான் இயேசுநாதருக்கு சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறார். ஆகவே தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உறவெல்லாம் பாருங்க, கவனிச்சுட்டே வாங்க. இப்போ நமக்கு ஆண்டவருக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கும் ஆண்டவருக்கு இந்த உறவு எத்தனை ஆழமான தகப்பன் மகன் உறவு. நாம் நம்மை சகோதர சகோதரிகளாக ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சித்தம் செய்யும் பொழுது, அவர் சித்தத்தை பூலோகத்தில் செய்யும் பொழுது நாம் அவருக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறோம்னு சொன்னால் அந்த உறவு எத்தனை ஆச்சரியமா. ஆகவே தான் சொல்றாரு, எங்கள் பிதாவேன்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றேன் பாருங்க. இப்படி ஜெபிக்கிற தேவ மக்களுக்கு அவர் என்ன அனுகூலம் செய்கிறார், எப்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே சோத்திரம். அப்படி பிதாவே என்று கூப்பிட்டு தகப்பனே என்று அழைக்கிற தேவ ஜனத்துக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. இந்த 6ஆம் அதிகாரத்தில் அத்தனையும் இருக்கிறது. 1லிருந்து 4 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பரமபிதா அனைத்தையும் காண்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறாருங்க. மனுஷன் பார்க்க முடியாது, பார்க்க மாட்டான். ஆனால் உன்னை ரட்சித்த அழைத்த ஆண்டவர் அனைத்தையும் அவர் காண்கிறார். 2வது 5-6 வசனத்தை வாசித்து பாருங்க, அனைத்தையும் அவர் கேட்கிறார். நான் இன்னும் விசுவாசிக்கிறேன், நமது பெருமூச்சு சத்தத்தை கூட கேட்கக்கூடிய செவிகள் ஆண்டவருக்கு இருக்கிறது. ஏன் பெருமூச்சு சத்தம்? ஜெபித்து 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 ஜெபிக்க முடியாதபடி ஓய்ந்து போயிருக்கலாம். இதற்கு மேல் ஜெபிக்க எனக்கு பலன் இல்லைன்னு வந்திருக்கலாம். நீங்க இப்படி அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் நிமித்தம் சூழ்நிலை நிமித்தம் இப்படி ஜெபிக்கவே பலனற்று பெருமூச்சு சத்தம் தான் வரும். ஆனால் கர்த்தர் சொல்றாருங்க, அந்த பெருமூச்சை கேட்கக்கூடிய செவிகள் ஆண்டவருக்கு இருக்கிறது.
ஜபத்தையே நிறுத்தி இருக்கலாம், ஜெபிக்க கூட மனம் இல்லாது இருக்கலாம், பெருமூச்சின் சத்தத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, உங்கள் பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கும்படி வந்திருக்கிறார். அன்னாளின் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டவர், ஆகாரின் பெருமூச்சு சத்தத்தை கேட்டவர், உங்கள் பெருமூச்சு சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்கும்படி வந்திருக்கிறார். ஓ, அவர் நமது தகப்பனாய் இருக்கிறார், எங்கள் பிதாவே, பரலோக பிதாவே. அந்த உறவிலே இருக்கிற தேவ மக்களுக்கு கர்த்தர் சொல்றாருங்க, உங்களுடைய பெருமூச்சின் சத்தத்துக்கு பதில் உண்டு. ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார், நிச்சயமாய் கர்த்தர் செய்வார், செய்து கொண்டிருக்கிறார். Thank you Holy Spirit. Hallelujah. அனைத்தையும் காண்கிறார், அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அனைத்தையும் அறிவார். 7 வசனத்தில் அனைத்தையும் அறிவார். சிலர் நினைக்கலாம், நான் செய்கிற பாவத்தை யார் பார்க்க முடியும் என்று. தப்பு. வாலிப தம்பி தங்கச்சி கவனிக்கணும். அந்தரங்க பாவங்கள், ரகசிய பாவங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நான் பார்க்க கூடாதபடிக்கு யாராகில் தன்னை மறைத்து கொள்ள கூடுமோ? எரேமியா 23:24. அவர் கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது, நிர்வாணமாக இருக்கிறது. நான் வானத்துக்கு போனால் அங்கே இருக்கிறீர், பூமியின் தாழ்வு படுக்க போட்டால் அங்கே இருக்கிறீர். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பக்தன் தாவீது 139 சொன்னது. ஆகவே கர்த்தர் பிள்ளைகள் மனசில் வைக்கணும், அந்தரங்க பாவ ரகசியம் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை சுத்திகரித்து கொண்டு பிதாவே என்று கூப்பிடுங்கள், நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசீர்வாதத்துக்கும் புதிய ஏற்பாட்டு கால ஆசீர்வாதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு கால ஆசீர்வாதங்கிறது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் அவளுக்கு அடையாளங்க. அதுதான் உபாகம் 28:1-14 வசனம். ஆனால் புதிய ஏற்பாட்டு ஜனத்துக்கு ஆசீர்வாதங்கிறது ஆவிக்குரியது, எல்லாம் ஸ்பிரிச்சுவலுங்க. அந்த ஆவிக்குரியதுக்கு முதலிடம் கொடுத்து விட்டா இந்த பூமிக்குரிய காரியங்கள் தானாய் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஆமென். நமது பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆகவே தான் பரமனுக்கு எங்கள் பிதாவே. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவர் பரலோகத்தில் இருப்பதால் நமது நித்திய வீடும் அங்கே தான் இருக்கிறது. ஏன் சார் அப்படி கற்றுக் கொடுக்குறாரு, இப்படி ஜெபிங்கன்னு சொல்லி சும்மாலாம் கற்றுக் கொடுக்கலங்க. பரலோக பிதா என்று சொன்னால், பிதா பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், நமது நித்திய வீடு அது பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். பிலிப்பியர் 3:20 படி நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, இல்லைங்களா? என்றால் இந்த சிந்தையில் தேவ ஜனம் இருக்கணும். அதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படியே அரமன் இருக்க எங்கள் பிதாவே என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிறார். நாம் ஒரு பிள்ளைகள் சொன்னால் நமக்கு நம்ம சொந்த வீடு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அந்த சிந்தை விட்டு தேவ ஜனம் விலகவே கூடாது. அதுக்கு தான் இப்படி கற்றுக் கொடுக்குறார் ஜெபம்னு சொல்லி. நமது நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்லா என் கூடவே கவனிக்கணுங்க. ஆக தேவ ஜனம் நாம் யார், எங்கே இருக்கிறோம், எதற்காக தேவன் வைத்திருக்கிறார், ஏன் எப்படி ஜெபிக்கும்படி சொன்னார் என்றால், பரலோக பிதா என்று சொன்னால் நாம் பிள்ளைகள் என்று சொன்னால் நமது நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த வீட்டை கொடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14:1-3 வசனத்தில் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு சரத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து மறுபடியும் உங்களை இடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. அப்போ இருக்கிற அத்தனை தேவ ஜனத்துக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளை அத்தனை பேருக்கும் நமது பரம பிதாவாகிய தேவன், நமது அப்பன் இயேசு நம்ம எல்லாருக்கும் ஒரு நிச்சய வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூலோகத்தை வீடே இப்படி இருக்கும்னா, அவர் கரத்தினாலே அவர் ஆயத்தம் பண்ணுகிற நிச்சய வீடு எப்படியோ இருக்குன்னு தெரியலையே. அதான் பவுல் சொல்றார், அது கண்களினால் காணவில்லை, இருதயத்தினால் உணரவில்லை, செவிகளினால் கேட்கவில்லை.
அந்த அளவுக்கு ஆண்டவர் அற்புதமான ஒரு வாசஸ்தலத்தை தேவன் நமக்கெல்லாம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம சிந்தையெல்லாம் அந்த மேலானவளை நாடும்படி, அதுக்கு தான் ஜெபத்தை சொல்றார், பரமண்டிருக்கிற எங்கள் பிதாவே. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் வேலை செய்தாலும் நமக்கு பேரை என்னன்னா பில்கிரீம், நாம் மோட்ச பிரயாணிகள். இந்த உலகம் என்கிற வனாந்தரத்திலிருந்து பரலோகத்துக்கு போகிற ஒரு யாத்திரை நம்ம இருக்கிறோம், சும்மா கிடையாதுங்க. இந்த சிந்தை இந்த சத்தியத்தை விட்டு விலகவே கூடாது தேவ ஜனம். சோத்ரம். ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாருங்க, நமது அழைப்பு என்ன? நாம் மோட்ச பிரயாணிகள், இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு யாத்திரை செய்கிற மோட்ச பிரயாணிகளாய் தேவன் வைத்திருக்கிறார். நாம் அங்கே போய் சேரும் பொழுது நமக்கு ஆயத்தம் பண்ணி அந்த வீட்டை வாசஸ்தலத்தை நமக்கு கொடுப்பார். ஆகவேத்தான் நமது பிதா பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமே. இப்பெல்லாம் பரலோகத்தை குறித்து நித்தியத்தை குறித்து வருகை குறித்து பேசுறது இல்லை, பேசுறது நீங்க கேட்கறதும் இல்லை, அதை விருப்பப்படுறதில்லைங்க அநேகர். ஆகவே தான் ஜனங்கள் விரும்பாததினால் அதை குறித்த சத்தியத்தை ஊழியக்காலம் போதிக்கிறது இல்லை. ஏன் போதிக்க மாட்டுறாங்க? விசுவாசிகள் விரும்புறதில்லை. அவங்களுக்கு என்ன விருப்பம்? எந்த நேரம் ஆசீர்வாதமாகவே இருப்பாய், கலங்காதே, திகையாதே. இதையே கேட்டு கேட்டு பழகி போனதுனால நிச்சயத்தை குறித்த செய்தி, வருகை குறித்த செய்தி கேட்க ஆர்வம் இல்லைங்க. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன், இங்கே அப்படிலாம் ஒரு டான்ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. சத்தியத்தை போதிக்கிறோம், அதுக்கு இத்தனை பேர் வர்றீங்கன்னா உண்மையிலேயே ஓ ஹல்லேலூயா. சத்தியத்தை கேட்டு பரிசுத்தம் அடைந்து பரலோகத்துக்கு வருகைக்கு ஆயத்தப்பட ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நம்ம வீடு பரலோகத்தில் இருக்கிறது, அதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, ஒரு அற்புதமான வசனம் இருக்குதுங்க, அந்த இடத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பார் வேதம் சொல்லுது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த அழிவுக்குரிய சரீரம், மாம்சத்துக்குரிய இந்த சரீரம், இந்த சரீரத்தை ஆண்டவர் தமது வருகையில மறுரூபமாக்கி தேவ சாயலை கொடுத்து அவரோடு கூட கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம். 51, 52. 1 கொரிந்தியர் 15, 51, 52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்படி நம்ம எல்லாம் மறுரூபப்படுத்தி தேவ சாயலை கொடுத்து நமக்கு முன்பு மரித்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை முதலாவது உயிரோடு எழுப்பி அவர் தம்மோடு இருக்கும்படி அவர் அழைத்து கொண்டு போகிறார். ஆகவே தான் அந்த பிதாவை குறித்து, அவர் இருக்கிற இடத்தை குறித்து, பரமண்டிருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபியுங்கள், உங்கள் சிந்தையெல்லாம் பரலோகத்தில் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். என்ன அருமையான ஒரு வார்த்தை இதுதான் சார். நம்ம அந்த எட்டர்னல் ஸ்டேட்டஸ், அந்த எட்டர்னல் ஸ்டேட்டஸ்க்காகத்தான் உலகத்தில் வாழணுங்க. நம்ம இதுதான் கர்த்தருக்கு முதலிடங்கிறோம், நம்ம இயேசுவுக்கு முதலிடங்கிறோம், ஆவிக்கு நிலைமைக்கு முதலிடங்கிறோம். இப்படி ஆவிக்கு நிலைமைக்கு முதலிடம் கொடுத்து பரலோகத்துக்கும் பரலோக சித்தத்துக்கு முதலிடம் கொடுத்து விட்டா இந்த பூலோகத்தில் ஒன்றும் குறை வைக்க மாட்டாருங்க. ஓ, இந்த பூலோக வாழ்க்கை முடியும் பொழுதும் நித்தியத்திலே கொண்டு போய் வைத்து என்னாலும் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, அழுதல் சத்தம் இல்லை, உஷ்ணம் இல்லை, ஓ எந்த விதமான வேதனையும் இல்லை. அப்படி எப்பொழுது என்னாலும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நிச்சய வீட்டை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு மிக சீக்கிரத்திலே வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்கால சத்தம் சீக்கிரத்தை துணிக்க இருக்கிறது. சோத்த ஆயத்தமா இருக்கிறவர்கள் மறுரூபமாகி அவரோடு போவார்கள். ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க இந்த கூட்டங்கள் எல்லாம். ஆகவே நம்ம கோலை மறக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவ ஜனத்துக்கு ஒரு திருச்சபையின் கோல்
மத்திய ஆகாயத்தில் மணவாளன் இயேசுவை சந்திப்பது தான். அந்த கோலை நம்ம எழுந்துட்டா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து பிரயோஜனம் அத்தனை நஷ்டம். ஆகவே தேவஜனம் ஏன் இப்படி கற்றுக் கொடுத்தார்னு சொன்னால், பரலோகத்தில் பிதா இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். அதற்கென்று ஆயத்தம் பண்ணுகிறார் இயேசு. சீக்கிரத்தில் வந்து இந்த அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரம் மாற்றி கொண்டு போயிருக்கிறார். என்னால் இங்கே வைக்க இருக்கிறார். ஆகவே ஜெபம் பண்ணுங்கள், பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்படி சொல்றதுனால பூலோக நாட்டம் வேணான்னு அர்த்தம் அல்ல. நீங்கள் பரலோக சிந்தையாக இருங்க, பரலோகத்துக்குரிய மக்களாக இருங்க. ஆகவே உங்கள் கால்கள் பூலோகத்தில் இருந்தாலும் சிந்தையெல்லாம் பரலோகத்தில் இருக்கட்டும். மேலான நாடுகள் கொலோசியர் 3:1-3 படி அப்படி சொன்னால் பூலோக நாட்டம் வேணான்னு அர்த்தம் அல்ல. பூலோகத்தில் வீடு வேணும், வேலை வேணும், ஆக நமக்கு ஒரு வாழ்க்கை வேணும், தேவைகள் உண்டு, அதெல்லாம் தேவைத்தான், எல்லாமே நமக்கு தேவைதான். அந்த நாட்டம் வேணான்னு சொல்லலுங்க. ஆனால் அப்படி எதை செய்தாலும் உலகத்தில் நீங்கள் பரலோகத்துக்கு பிரியமாய் செய்யுங்க, பரலோகத்துக்கு சித்தமாக செய்யுங்க. சுருக்கமாக சொல்ல போனால் எப்பொழுதும் பரலோக சிந்தையில் இருங்க. ஒரு குறையும் அப்பா வைக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அருமையான வாலிப தம்பி தங்கச்சி கர்த்தர் சொல்றார், இப்படி பரலோகத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் இந்த யங் ஜெனரேஷன் இருக்கிறாங்க. ஆனால் காலம் மாறலாம், கலாச்சாரம் மாறலாம், நாகரிகம் மாறலாம், விஞ்ஞானம் மாறலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாறாது. ஹல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்து போக, என் வார்த்தைகளோ ஒழிந்து போகாது. சொல்லப்படுகிற அத்தனை சத்தியத்தை கேளுங்க. வெரி சிம்பிள். என்ன செஞ்சாலும் சரி பரலோக சிந்தையாக இருங்கள். ஒரு குறை அப்பா வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. பரலோகவாசிகளுக்கும் பூலோகவாசிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. அதாவது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் பூமிக்குரிய பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா, இந்த பூலோகவாசிகள் ரட்சிக்கப்படாத நான் கிறிஸ்டியன்ஸ் அவர்கள் பரலோகத்தை இந்த பூமியிலேருந்து பார்க்கிறார்கள். பூமியிலேருந்து ஆமாம் மோட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சொன்னாருங்க, எங்கள் தாத்தா சொன்னாருங்க, அது மோட்சம் இருக்குன்னு எனக்கும் தெரியுங்க என்று பூலோகத்திலிருந்து பரலோகத்தை பார்க்கிறார். ஆனால் ஆவிக்குரிய ஜனம் பரலோகத்தின் பார்வையில் பூலோகத்தை பார்க்கிறது. என்ன அப்படி அர்த்தம்? என்ன இருந்தாலும் சரி என்னுடைய சொந்த தேசம் பரலோக ராஜ்யம், என்ன இருந்தாலும் சரி எங்கள் அப்பா சீக்கிரம் வரப்போகிறா, எல்லாம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறா, நான் மறுரூபமாகி ஆண்டவரோடு இருப்பேன் என்று பரலோகத்தின் பார்வையில் பூலோகத்தை பார்க்கறது. அதான் ஆவிக்குரியவங்க. இங்கே வந்திருக்கிற அத்தனை கத்தரி பிள்ளைகளும் அப்படி இந்த உலகத்தை பூலோகத்தை பரலோகத்தின் பார்வையில் பாருங்கள். சோத்தர் வருகைக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். பரமண்டத்தில் எங்கள் பிதாவே. ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொன்னார், அப்படி பரமண்டலுக்கு எங்கள் பிதாவேன்னு ஜெபம் பண்ணுங்கன்னா எவ்வளோ ஆழமான வார்த்தை பார்த்தீங்களா? இப்படி நம்மெல்லாம் பரலோக வாசிகள்னா ஆண்டவர் இயேசு சொன்னார், நமது பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். ஏன்னா நம்ம நித்திய வீடு அங்கே இருக்கிறது, நமது பிதா அங்கே இருக்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்கென்று ஆயத்தம் பண்ணுகிறார், வந்து நம்மை மறுரூபப்படுத்த போகிறார். அவரோடு நம்ம போக போகிறோம். நம்ம போன பிறகு நமது சேமிப்பெல்லாம் அங்கே இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். ஆண்டவருக்காக எதையாலும் செய்யுங்கள். ஆண்டவருக்காக படுகிற பாடுகளும் பரலோகத்தில் பொக்கிஷமாக தான் வரும் உங்களுக்கு. அவர் நாமத்து நிமித்தம் கண்ணீரோடு இருக்கலாம், உண்மை நிமித்தம் உத்தமத்து நிமித்தம் நீங்கள் இந்த உலகத்தில் மனுஷனுடைய உதவி எதிர்பாராமல், மனுஷன் புகழ்ச்சிக்காக வாராமல் ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கை அத்தனை பொக்கிஷம் தான். ஆகவே உங்கள் கர்த்தர் கொடுத்த செல்வங்கள் ஆண்டவருக்கு பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்த்து வையுங்கள். அதை கொண்டு எதையாக கர்த்தருக்கு செய்யுங்கள். சோத்திரம். பரலோகத்தை நாம் போகும் பொழுது மிகுந்த பலனை கொடுக்க கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ ரெண்டாவது வார்த்தை அதே வசனத்தை பாருங்க. பரமண்டல பிதாவேன்னு பார்த்தோம். இப்போ எங்கள் பிதாவே, இது கொஞ்சம் டீப்பாக பார்க்கணுங்க. எங்கள் பிதாவே, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. எங்கள் பிதாவே. இந்த பரமண்டல ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் பிதாவே என்ற ஒரு நல்ல உறவில் ஆரம்பிக்குது பாருங்க. ஆண்டவருக்கு நமக்கு இடையே இருக்கிற அந்த உறவை காண்பித்து தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தையே சொல்லித்தராரு. இதை நான் வாசித்த பொழுது ஆண்டவருக்கு நமக்கு இடையே உறவை குறித்து எவ்வளவாய் கர்த்தர் அழகாக சித்தரித்து பேசியிருக்கிறாருங்க.
நமது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு உறவு என்று சொன்னால் தகப்பன் மகன் உறவு தான். தகப்பன் பெற்றோர் பிள்ளைகள் உறவு, அதுதான் உன்னதமான ஒரு உறவு. அந்த உறவிலே தான் பரமண்டல ஜெபம் ஆரம்பிக்குது. பாரு, எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே. ஆண்டவர் இன்னும் கூட நீங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் வாசித்து பாருங்க. நீங்கள் அவர் தன்னை நம் பிதா என்று சொல்லுவதில் சந்தோஷப்படுகிறார். அந்த உறவை சொல்லுவதில் அவர் அந்த உறவை சொல்லித்தாங்க கேட்குறார். அவர் இஸ்ரவேல் ஜனம் தவறு செய்தால் கூட அவர்களை தவறை எப்படி சுட்டி காட்டுறாருன்னா, நான் உங்களை பிதா என்று சொல்லித்தாங்க தவறை சுட்டி காட்டுறாருன்னா, ஆண்டவருக்கு நமக்கு இருக்க அந்த உறவை நாம நம்புறமே இல்லையோ, அந்த உறவை குறித்து ஆண்டவர் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ வாசி பார்க்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். மல்கியா 2:10. நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ, நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானே. நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அதே மல்கியாவில் கேட்கிறாருங்க அவரே. என்றால் அந்த உறவை மையப்படுத்தி அந்த உறவை சொல்லித்தாங்க கூப்பிடுறார். அப்போ பரலோக பிதா தமது ஜனத்தை குறித்து, தமது ஜனத்தின் மேல் ஆண்டு எத்தனை அக்கறையும் கரிசனை உள்ள தேவன் பார்க்கணுங்க. ஆகவே தான் இப்படி ஜெபிக்க சொல்றாரு, எங்கள் பிதாவேன்னு ஜெபம் பண்ணுங்கப்பா, நான் உங்களுக்கு பிதாவா இருக்கிறேன். என் பிதாவேன்னு சொல்லலை, எங்கள் எங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20. கொஞ்சம் டீப்பா பார்க்கணுங்க வசனத்தை. 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எப்படி அன்பு கூறுவான்? ஆண்டவர் சொல்ற, நான் உங்களுக்கு பிதான்னு சொன்னது மட்டுமல்ல, எங்கள் பிதாவே என்று சொன்னால், எங்கள் இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணணும். என் பிதாவேன்னு சொல்லலைங்க, எங்கள் பிதாவே என்று சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகளோடு சேர்த்து ஒரு நல்ல ஐக்கியத்திலே இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு கூட்டு ஜெபம், ஒரு குடும்ப ஜெபம், ஆவிக்குரிய ஐக்கியம் உள்ள ஜெபம். உங்களுக்குள்ள நல்ல அன்பும் ஐக்கியம் இருக்க கடவுது. அது வீட்டில் பிறந்தவளாக இருக்கட்டுங்க, இயேசுவின் ரத்தத்தால் ஜனிப்பிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தாலும், சபைகள் மத்தியிலே, குடும்பத்தின் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். எங்கள் பிதாவை என்று சொன்னால் சகோதர மத்தியிலே, சகோதரி மத்தியிலே நல்ல ஐக்கியம் இருக்கணும்னு விரும்புகிறார். அதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேரும், நாம் அத்தனை பேரும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறோம். தெரியுங்களா? நாம் அத்தனை பேரும் கிறிஸ்துவின் பெரிய குடும்பத்தில் இருக்கிறோம். வேதம் படித்தான் போதிக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க, 19, 20, 21. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. நம்ம எல்லாரும் தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை தேவ பிள்ளைகள் நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லை, கையை உயர்த்தி ஆண்டுக்கு மகிமை செலுத்துங்க. நாம் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் பெரிய குடும்பத்திலே இருக்கிறோம். சபை ஒரு குடும்பம், சகோதர ஐக்கியம் ஒரு குடும்பம். ஆக இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தை ஞாபகப்படுத்துது என்றால், நமக்குள்ள எத்தனை ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் பாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான பந்தம். இந்த பந்தம் இந்த குடும்ப உறுப்பினர் எப்படி, இந்த குடும்பத்தில் எப்படி உறுப்பினர் ஆகிறோம்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். ஹல்லேலூயா, ஆமென். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் 1:12. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்.
அப்போ இந்த குடும்பத்தில் எப்போ உறுப்பினராக நம்ம மாறுறோம்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷ முறைமைப்படி பிள்ளைகள் ஆகிறது இல்லை. ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை தாய் அது மனுஷ உறவு. ஆனால் ஆவிக்குரிய உறவுங்கிறது ஆக இப்படி மனுஷ உறவின்படி பிறந்த அதனால் வருதில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் அவர் பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படித்தாங்க அந்த குடும்பத்தில் நம்ம என்ட்ராகிறோம். அப்படித்தான் நாம் அவருக்கு பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஒருவேளை அப்படி யாராவது ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இருந்தால், ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால், அந்த குடும்பத்தில் நீங்கள் அங்கமாகணும், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறணும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்றால் மிக சீக்கிரத்தில் நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தா கர்த்தர் சொல்கிறாருங்க, சோத்திரம், இவர் நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன்னு பிதா சொன்னது எப்போ? ஞானஸ்தானம் பெற்ற பொழுது. ஆக ஞானஸ்தானம் பெறாமல் இருக்க பெறணும். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தில் நீங்கள் அங்கமாகறீங்க, அவருடைய பிள்ளைகளாய் மாறுங்க. இல்லைன்னா எத்தனை வருஷம் நீ கிறிஸ்தவ ஜீவன் நீங்கள் சொல்லிக்கலாம், நான் ஐ எம் ஏ கிறிஸ்டியன், பார்ன் இன் கிறிஸ்டியன், என் பாட்டம் போட்ட காலத்துலேருந்து நாங்கள் பரம்பரை கிறிஸ்து, நீங்கள் சொல்லிக்கலாம். அவர் சொல்ல மாட்டாருங்க. ஏன்னு சொன்னால் அவர் தான் சொல்கிறாரு, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரோ அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரும் அத்தனை பேரும் அப்படியே பிள்ளைகளும் அதிகாரம் கொடுத்தான்னு சொல்லிருக்காரு. என்று சொன்னால் இயேசுவே சோத்திரம், உங்களுடைய ரத்தத்தினால் என் பாவங்களெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணுங்கப்பா, பாவி என்கிற ஸ்தானத்திலிருந்து நீதிமானா என்னை மாற்றுங்கப்பா, அதுக்கு தான் நீங்கள் வந்தீங்க, அதுக்காகத்தான் சிலுவைக்கு போனீங்க சுவாமி, என்னை மாற்றுங்க, நான் மறுபடியும் பிறக்கக்கூடிய கிருபைத்தார் என்று ஜெபித்து அந்த ரட்சிப்பை பெறுற அந்த தினத்திலிருந்து நீங்கள் இயேசுவின் பிள்ளையாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படித்தான் நாம் சகோதர சகோதரிகள், நம்ம எல்லாம் பிரதர் சிஸ்டர், எப்படி இயேசுக்கு ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் எல்லாம், ஜென்மிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்றா இங்க இருக்கிற அத்தனை பேரும் நம்ம எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், ஆனால் அத்தனை பேரும் சகோதர சகோதரிகள் என்றால் அவர் ரத்தத்தினால் உண்டான வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நான் சொல்லும் போதே என் ஆவியில் எனக்கு ஒரு வைராக்கியம் வருகிறது. இப்படிப்பட்ட பந்தத்தை உறவை ஏற்படுத்தின அப்பன் இயேசுவுக்கு எத்தனை கோடி நன்றியை நான் செலுத்துவது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உறவு மனுஷ சித்தத்தினால் அல்ல, பிதாவின் சித்தத்தினால் உண்டான இந்த மேன்மையான பிதாவே எங்க உறவுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord, hallelujah, praise the Lord. ஆகவே தான் இப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்து சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் பந்தத்தை கர்த்தர் கொடுத்ததுனால தான் இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23, 24 வாசிப்பு. ஏன் சார் அது சொன்னார் ஆண்டவர் இயேசு? மத்தேயு சுவிசேஷம் 5, 23, 24. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை என்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இப்போ காணிக்கை கொண்டு வருகிறான், பலி செலுத்து. பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி பலியை செலுத்த ஒரு கொண்டு வருகிறான். ஆண்டவர் சொல்கிறார், அந்த பலியை பலிபீட தண்டையிலே நீ கட்டிவிட்டு முன்பு போய் உன் சகோதரத்தை ஒப்புரவாகி பின்பு வந்து பலியை செலுத்து. இப்போ சகோதர சகோதரருக்கு இடையில அந்த உறவு கெட்டு போய் இருக்குமானா ஒப்புரவாகன்னு சொல்றாருங்க. அதுக்கு தாங்க எங்கள் பிதாவேன்னு கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம எங்கள் பிதாவேன்னு பரமண்ட ஜபத்தை சொல்லிட்டு சகோதர சகோதரத்தில் ஒரு ஐக்கியம் இல்லைன்னா என்ன புரியுங்க? வீண், யூஸ்லெஸ்ஸுங்க. இது கேட்குற கத்திரி பிள்ளைகள் பல ஆண்டுகளாக வருஷங்களாக சகோதர சகோதரி மத்தியில் நல்ல ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம், பகை வெறுப்போடு இருக்கலாம், கோர்ட்டு கேஸ் கொடுக்கலாம். நீங்கள் வசனத்தை விசுவாசித்தால் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து கோர்ட்டு கேஸை வாபஸ் வாங்கி உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா இந்த கசப்புகள் பகை வெறுப்பெல்லாம் விலக்கி ஐக்கியப்படுங்கள். ஒரு குறையும் அப்பா வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் சார் எங்கள் பிதாவான்னு சொல்கிறாரு? எங்கள்னா உங்கள் சகோதர சகோதரி உறவு சரியாக இருக்கணும்னு அர்த்தங்க. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் உறவை சரி பண்ணுங்க, அதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாரு. இப்படி இந்த உறவை சரி பண்ணாமல் சகோதர சகோதரிகள் பெற்றோர் பிள்ளை உறவை சரி பண்ணாமல் எத்தனை பேர் பரமாண்ட ஜபம் சொன்னால் பிரயோஜனம் கிடையாது. ஒருவேளை இன்றைக்கு அந்த குடும்பத்தை போல நீங்கள் ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன். சோத்திரம், உடைந்து போன சகல உறவுகளை எல்லாம் சீர் பண்ணுவார். அன்பும் ஐக்கியங்க பெருகும். சோத்திரம், அதன் பின்னணியில் இன்னொரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். இதுவரை வராத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இழந்து போனதை திரும்ப கொடுப்பார். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகவே தான்
உன் சகோதரன் பேரிலும் குறை உண்டானால் முன்பு போய் ஒப்புரவாக்கி பின்பு வந்து பலி செலுத்து. அப்போ ஆண்டவர் சகோதரருடைய இந்த உறவை பாருங்க, அதுதான் சொல்றாருங்க. இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது ஒருவேளை தனியாக இருக்கலாம், நீங்கள் தனிமையில் ஜெபிக்கலாம், தனியாக இருக்கலாம். என்னை யார் பார்க்கறது, எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்று ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். மனுஷரால் தனிமைப்படுத்தப்பட்டு பிரச்சனைகளினால், ஒருவேளை பாவத்தினால் தனிமைப்படுத்தப்பட்டு கைவிடப்பட்டு கூட இருக்கலாம் நீங்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு நீங்கள் தனிமையாக இருந்து ஜெபித்தாலும் நீங்கள் தனிமையே அல்ல, பிதா உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற எல்லா இடத்திலும் அவர் உங்களோடு வருகிறார். நீங்கள் இருக்கிற எல்லா இடங்களும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அரைக்கதவை பூட்டி நீங்கள் அந்தரங்கத்தில் அவரை நோக்கி பார்த்தால் பகிரங்கமாக வெளி கொடுப்பார். இருக்குதா? இதே 6ஆம் அதிகாரத்தில் தாங்க. என்ன கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு நீங்க தனிமையே அல்ல, பிதா உங்களோடு இருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் சொல்லி காலைல கூட பேசினார், கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சபை ஐக்கியம் சொன்னங்க, இந்த சபை ஐக்கியம் குடும்ப ஐக்கியங்கள்லாம் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த ஐக்கியத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது ஒரே சரீரமாய் இருக்குதா இல்லையா? எப்படி சரீரத்தில் பல அவயங்கள் இருந்தாலும் எல்லாம் ஒன்று போல் செயல்படுகிறது. ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் பாடுபடுகிறது. அப்படித்தான் சரீரத்தில் அவயத்தை இணைத்து இருக்கிறார். அப்படி சரீரத்தின் அவயத்துக்கு இணையாத்தான் சபையை சொல்லியிருக்காருங்க. சபை என்றா அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம். அப்புறம் பாருங்க, சபை என்பது ஒரே ஆலயத்தின் கற்கள் அப்படின்னு சொல்றாருங்க. நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-22 வருஷம் வாசிச்சு, நாம் எல்லாரும் அந்த ஆலயத்தில் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறோம் சொல்றாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 சில வார்த்தை வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:4 சில வார்த்தை. சபை ஐக்கியம் குடும்ப ஐக்கியம் சாதாரண இல்லை, அதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாரு. எங்கள் பிதாவேன்னு ஜெபிங்கன்னு. மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவ மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஜீவனுள்ள கற்கள், ஆலயத்தில் இருக்கிற ஒரு ஜீவனுள்ள கற்களா ஆண்டவர் நம்மை நல்ல ஐக்கியத்தில் வைத்திருக்கிறார். ஆகவேதான் எங்கள் பிதாவே என்று ஜெபியுங்கள். உங்கள் ஐக்கியம் பலப்படட்டும், உறவுகள் பலப்படட்டும், சபை ஐக்கியம் பலப்படட்டும், பாஸ்டர் விசுவாசிகள் ஐக்கியம் பலப்படட்டும். ஒரே சபையால் அவரே நமக்கு அஸ்திபாரமா தலையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பையும் ஐக்கியத்தையும் கர்த்தர் எதிர்பார்க்க நம்மிடத்தில். அந்த ஐக்கியத்துக்காகத்தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை, எங்கள் பிதாவே என்று ஜெபியுங்கள். வேதாகமத்தில் இப்படி ஜெபித்த தேவ மனுஷன் கவனிச்சிருக்கீங்களா? எங்கள் பிதாவே என்று சொல்லி எல்லாரும் சேர்த்து கொண்டு ஜெபித்த தேவ மனுஷர்கள் அப்படித்தாங்க ஜெபம் பண்ணிருக்காங்க. ஒரு 3 பேர் உங்களுக்கு சொல்றவங்களுக்கு, வேதத்திலே இந்த 3 பகுதி மிக முக்கியமான பகுதி. எஸ்ராவின் ஜெபம். நீங்கள் எஸ்ராவின் ஜெபத்தை பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்தில் 5-15 வருஷத்தை வாசித்து பாருங்க. அவருடைய ஜெபம் ஆச்சரியமா இருக்கும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் கர்த்தாவே, நாங்கள் பாவம் செய்தோம் என்று. இவர் பாவம் செய்யலுங்க, ஆனால் பாவம் செய்தவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தன்னையும் அவர்களோடு சேர்த்து கொண்டு நாங்கள் எல்லாரும் பாவம் செய்தோம் அப்படி எஸ்ஸா ஜெபிக்கிறாரு. நீங்க 9ஆம் அதிகாரம் 13 கொஞ்சம் வாசிங்க. 9:13. இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினையை. அந்த வசனத்தை, எங்கள் பொல்லாத செய்கைகளினால் எங்கள் பெரிய குற்றத்தினால் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில். இந்த 9ஆம் அதிகாரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட நானும் எண்ணி பார்த்தேங்க, 38 முறை எங்கள், நாங்கள், எங்கள். இவர் பாவம் செய்யலுங்க எஸ்ரா, ஆனால் பாவம் செய்த ஜனத்துக்கா. ஆகவே தான் அவர்கள் பாபிலோனுக்கு சரிபட்டு போனார்கள். இப்போ திரும்பி வந்திருக்கிறார். இங்கே வந்து பார்த்தா
ஆக திரும்பி வந்த தேசத்திலையும் ஒரு கலப்பினம் உருவாயிருக்கிறது. ஆகவே அதை சகித்து கொள்ள முடியாத கலங்கி உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது தான் எங்கள் பாவங்களை மன்னித்தரும், நாங்கள்லாம் பாவம் செய்து விலகினோம் என்று எல்லாரும் சேர்த்து கொண்டு ஜெபிக்கிறார். நெகேமியா பாருங்க, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனமோ, 9ஆம் அதிகாரம் 33 34 வருஷம் வாசித்து பாருங்க. எங்கள் பாவங்கள், நாங்கள் பாவம் செய்தோம், முற்பிதாக்கள் பாவம் செய்தோம். அவரும் பாருங்க பாவ அறிக்கை செய்யும் பொழுது எல்லாரும் சேர்த்து கொள்றாருங்க. அப்படி தானியேல் 9ஆம் அதிகாரத்தை வந்து பாருங்க, நீங்க 8-9 வருஷம் அந்த அதிகாரம் முழுக்க வாசித்து பாருங்க. தானியேல் ஜெபிக்கும் பொழுதும் அவர் பாபிலோன் இருக்கிறாருங்க, சிறைப்பட்டு ஜனம் அங்கே இருக்கிறார்கள். 70 வருஷம் ஆக போகுது. 70 வருஷத்துக்கு பிறகு விடுதலை ஆகி அவர் சொந்த தேசத்துக்கு வருவார்னு எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிக்கிறார். அந்த புக்கை வாசிக்கும் பொழுது வெளிப்படுது அவருக்கு, ஓ 70 வருஷம் ஆகிடு, என் ஜனம் விடுதலையாக போகிறார். ஆக விடுதலை ஆகிற என்ன பண்ணணும், அவர்கள் பாவங்களுக்காக பாவ அறிக்கை மன்னிப்பும் ஜெபத்தை எடுக்கணும் என்று ஏவப்பட்டு அந்த அதிகாரம் முழுவதும் ஜெபிக்கிற நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் பாவங்கள், எங்கள் முற்பிதாக்கள் பாவம் செய்தார் என்று அவரெல்லாம் சேர்த்து கொண்டாருங்க. அவர் பாவம் உறவுகளை பிரிக்கிறது, ஆனால் பாவ அறிக்கை ஜெபம் உறவுகளை சேர்க்கிறது இல்லையா? பாவம் பிரிக்குது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். உடனே கர்த்தர் விசாரிக்கிறார், நீ இப்படி செஞ்சது என்ன? ஆண்டவரே, நீர் தந்த சிறியானவள் கொடுத்தான், நான் புசித்தேன். பார்த்தீங்களா, அது வரலும் கணவன் மணியாக இருந்தாங்க. பாவம் உள்ள வந்த பிறகு நீர் தந்த சிறியானவள் பிரிஞ்சிட்டாங்களா? ஆகவே தான் சொன்னேன், பாவம் உறவுகளை கெடுக்கிறது, பாவ அறிக்கை உறவுகளை சீர்படுத்துகிறது. ஹல்லேலூயா! அதுதான் இந்த நெகேமியா ஜெபம், தானியேலின் ஜெபம், எஸ்ராவின் ஜெபம். கூடி ஜெபித்தார்கள். எஸ்ராவின் நாட்களை எழுப்புதல் கற்றுக் கொடுத்தார். தானியேலின் நாட்களில் அந்த 70 வருஷத்துக்கு ஜனங்களை விடுதலையாக்கினார். நெகேமியா நாட்களில் அலங்கத்தை கட்டக்கூடிய கிருபை கொடுத்தார் என்றா. இப்படி ஜெபிக்கிற பாவரிக்கை ஜெபம் உறவுகளெல்லாம் சரிபடுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. என் ஆவியில் ஏவப்பட்டு கர்த்தர் சொல்கிற வார்த்தை பரிசுத்தாவின் பலத்தை சார்ந்து நான் சொல்லுகிறேன். பிரிந்திருக்கிற எல்லா உறவுகளை கர்த்தர் சரி பண்ண போகிறார், சீர்படுத்த போகிறார். உங்கள் குடும்பம் கட்டப்படும். கர்த்தருக்கு உங்களுக்கு இடைக்க உறவையும் கர்த்தர் கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். உங்கள் உறவுகளை சீர்படுத்துங்கள். எங்கள் பிதாவே, பரமண்டல பிதாவே, எங்கள் பிதாவே, 3வது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. வாசிக்கலாமா? 6:9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த பரிசுத்தப்படுவதாக, ஹேலோட், இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? கிரேக்கத்தில் என்ன அர்த்தம்னா இதுக்கு ஹேகியோஸ் அப்படின்னு அர்த்தங்க. ஹேகியோஸ்னு பேருங்க அதுக்கு. பரிசுத்தப்படுவதாக இந்த வார்த்தைக்கு கிரேக்கத்தில் ஹேகியோஸ். ஹேகியோஸ்னு சொன்னால் பிரிச்செடுக்கப்படுதல், அதாவது பரிசுத்தன்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஹேகியோஸ் தாங்க. பரிசுத்தம் என்றாலே தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுவது. பரிசுத்தத்துக்கு இலக்கணம் அது தாங்க. தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுவதே பரிசுத்தம். அப்போ இந்த ஹேகியோஸ் அப்படின்னு சொன்னால் பிரித்தெடுக்கப்படுதல் என்ன அர்த்தங்க? அதுக்கும் நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதுக்கு என்ன அர்த்தங்க என்று கேட்டால், பிரித்தெடுக்கப்படுதல் அப்படின்னு சொன்னால் மற்ற ஜனங்களை விட்டு வித்தியாசப்படுத்தி காண்பிப்பது. நம்பர் 1, மற்ற ஜனங்களை விட்டு வித்தியாசப்படுத்தி காண்பிப்பது. ஆலயம் அப்படின்னு சொன்னால் ஆலயத்தின் கட்டிடம் விசேஷமானது. மற்ற கட்டிடங்களை காட்டிலும் வித்தியாசமானது ஆலய கட்டிடம். புரியுதுங்களா? எல்லா கட்டிடம் ஒன்றும் இல்லை. ஆலயத்தின் கட்டிடம் மற்ற கட்டிடம் காட்டிலும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு விசேஷமானது, வித்தியாசமானது. 3வது, ஒரு நாள் அப்படி சொன்ன எ டே, ஒரு நாள் என்றால் ஒரு விசேஷமான நாள் என்று சொன்னால் மற்ற நாளை காட்டிலும் இது பிரித்தெடுக்கப்பட்ட விசேஷமான நாள். அப்போ ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விசேஷமான ஒரு மனுஷன் என்றால் மற்ற ஜனத்தை விட பிரித்தெடுக்கப்பட்டவன். ஒரு ஆலயம் என்று சொன்னால் மற்ற கட்டிடங்களை விட்டு விசேஷமாக பிரித்தெடுக்கப்பட்டது. அதே போல் ஒரு நாள் விசேஷமான நாள் என்றால் மற்ற நாளை காட்டிலும் பிரித்தெடுக்கப்பட்ட விசேஷமான ஒரு நாள். அதே போல்
உம்முடைய நாமம் என்று சொன்னால் எல்லா நாமம் போல அல்ல இந்த நாமம். உலகத்தில் எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது, எத்தனையோ தேவதைகள் நாமம் இருக்கிறது, தேவர்களின் நாமம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவரின் நாமம் விசேஷமானது, வித்தியாசமானது. இந்த நாமத்துக்கு இணையானது உலகத்தில் ஒன்றுமில்லை. இது பிரித்தெடுக்கப்பட்ட விசேஷித்த நாமம், பரலோகத்தின் நாமம். இந்த நாமத்தை அறிந்தவர்கள் தான் அந்த நாமத்தை கனம் பண்ணுவார்கள், அந்த நாமத்துக்குரிய பயபக்தியை செலுத்துவார்கள், அந்த நாமத்தை விசேஷப்படுத்துவார்கள். அந்த நாமத்தை அறிந்தவர்கள் அதை செய்வார்கள். அப்போ நீங்கள் நானும் அந்த நாமத்தை அறிந்தவர்கள். இப்போ சொல்றாரு, அந்த நாமத்தை அறிந்த என் ஜனமே, என் நாமத்தை சரியா அறிந்த என் ஜனமே, என் நாமத்தின் மேல் விசுவாசமாகி ரட்சிக்கப்பட்ட ஜனமே, சோத்திரம். எல்லா நாமும் ஒன்றும் இல்லை, என் நாமம் ரொம்ப விசேஷமானது. என் நாமத்தை கனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சங்கீத புஸ்தகம் 20:7 வாசிப்பா. 20ஆம் சங்கீதம் 7வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து பாராட்டுவோம். தேவனை சரியா நாமத்தை அறிந்தவர்கள் அவர் நாமத்தை மேன்மைப்படுத்துவார்கள். அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவர் நாமத்தை நம்புவார்கள். அந்த நாமத்தை அறிந்தவர்கள் பயபக்தியாக நடந்து கொள்வார்கள். அவர் நாமத்தை அறிந்தவர்கள் கனம் பண்ணுவார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறார், அந்த நாமத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். இப்போ அந்த சில நாமங்களை சொல்றேங்க. ஆண்டவருடைய நாமங்கள் 7 நாமம் ரொம்ப விசேஷமானது. ஒரு 5 நாமங்கள் சொல்றேன் பாருங்க. அற்புதமான ஆண்டவருடைய நாமங்கள் என்னன்னா, நம்பர் 1 ஏலோஹிம். ஏலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவன். நமது ஆண்டவர் யாருன்னா ஏலோஹிம் தேவன். அவர் சகல சிருஷ்டிப்பின் தேவனாயிருக்கிறார். ஏல் எலியோன் அப்படின்னா வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவன். வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவன். 3வது யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்றால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். 4வது யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம் என்று சொன்னால் அவர் சமாதானத்தின் தேவன். 5வது யெகோவா சிக்கேனு, அவர் எங்கள் நீதியாயிருக்கிற தேவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு திருநாமங்களெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. இப்போ அந்த நாமத்துக்குரிய அர்த்தத்தை அறிந்திருந்தால்தான் அவர் கனம் பண்ண முடியும் இல்லையா? சிருஷ்டிப்பின் தேவன் என்று அறிந்திருந்தால்தான், ஓ அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் நாமத்தையே நீங்கள் மகிமைப்படுத்துவீங்க. அவர் சமாதானத்தின் தேவன் என்பதை அறிந்திருந்தால் சோத்திரம். கர்த்தர் நீங்க சொல்றாருங்க, அந்த சமாதானத்தை நீங்க உணர முடியும். அந்த சமாதானத்துக்கு கர்த்தரை துதிக்க முடியும். ஓ ஒரு காலத்தில் சமாதானம் இல்லாத மனுஷனா வாழ்ந்தேன், சமாதானம் இல்லாத வாலிபனா இருந்தேன். ஓ நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் நல்ல சமாதானத்தை கொடுத்தா. என் ஆண்டவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. யெகோவா சிக்கேனு என்று சொன்ன அவர் நீதியா இருக்க கர்த்தர். அவர் நீதி செய்கிற தேவன். மனுஷத்துல நீதி கிடைக்காதுங்க, உலகத்துல நீதி எதிர்பார்க்க முடியாது. ஆனா நமது நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு நீதி செய்வார். ஒருவேளை கோர்ட்டு கேஸும் வந்திருக்கலாம், நீங்க நீதி மனுஷத்தை எதிர்பார்த்து கிடைக்காம இருக்கலாம். இன்றைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். அவர் நீதி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறார். யெகோவா மெக்காதிஸ், அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இல்லையா என்று அற்புதமான 7 நாமங்கள் இருக்குதுங்க. ஆகவே இந்த நாமத்தை அதை அறிந்து அந்த நாமத்தை துதியுங்கள். அதான் அந்த ஜெபம். அப்போ ஒரு நாமத்தை அறிந்தவர்கள் தான் அதை துதிக்க முடியும். இங்கே வந்திருக்க அத்தனை பேர் நீங்களும் நானும் அந்த நாமத்தை அறிந்து அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அந்த நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று சொன்னால் ரட்சிப்பின் தேவனை துதிக்க முடியும், சமாதானத்தின் தேவனை துதிக்க முடியும், சோத்த நீதியா இருக்கிற தேவனை துதிக்க முடியும், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனை துதிக்க முடியும், ஆலோசனை ஆச்சரியமான தேவனை துதிக்க முடியும். சோத்த அதை அறிந்து துதிக்க 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 பரலோக பிரசன்னத்தை உங்கள் வீட்டிலே கொண்டு வந்து வைப்பார். உங்கள் வீடே ஒரு குட்டி பரலோகமா மாறிடும். ஆகவே தான் சொல்றாரு, சோத்திரம் நாமம் பரிசுத்தப்படுவதான்னு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றை காட்டிலும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. வானோர் போதலத்தோர் யாரு முழங்கால்கள் முடங்கத்தக்கதாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தினார். அந்த நாமம் இயேசு என்கிற நாமம். மனுஷனை ரட்சிக்கிற நாமம் இயேசுங்கிற நாமம். பாவத்தை விடுதலையாக்கக்கூடியது. பிசாசு நடுங்கும் நாமம். ஓ, சமாதானத்தை கொடுக்கிற நாமம். நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரே திருநாமம் இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை அறிந்தவர்கள் அவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். அவர் நாமத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே நம்பிக்கையோடு இருக்கு. அவர் நாமத்தை அறிந்த ஜனம் அவரை நம்பி இருங்கள். ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த நாமத்திலே அப்போஸ்தலர் ஜெபித்தார்கள். அற்புதம் நடந்தது. அந்த நாமத்திலே பிரசங்கித்தார்கள். பிரசங்கத்தை கேட்ட 8000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த நாமத்திற்கு பாடு அனுபவித்தார்கள். விளைவு மிகப்பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வந்தார். அந்த நாமத்தை இயேசு நாமத்தில் பிரசங்கம், இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்தில் பாடு அனுபவித்தார்கள். இயேசு நாமத்தில் எல்லாம் நடக்கிறது. அற்புதம் நடந்தது போல அந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உயர்த்துங்க, விசுவாசிங்க. சோத்திரம், அற்புதத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லா கையை உயர்ச்சாமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஏன் கற்றுக்கிறார் பார்த்தீங்களா? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அதை அறிந்து துதியுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி துதிக்க 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 எப்பேற்பட்ட எரியோ கோட்டை விழுந்து போயிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவங்க தான் சொல்றாருங்க, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று அந்த நாமத்தை அறிந்து துதியுங்கள். ஒரே ஒரு குறிப்பில் எவ்வளோ அர்த்தத்தை வச்சிருக்காரு பாருங்க. என்றால் இந்த பரமண்டல ஜபத்துக்கு அத்தனை பலமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் பிதாவே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே அவர் ரத்தத்தின எங்களெல்லாம் இப்படி பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்தீங்களப்பா. ஒரே குடும்பமா, ஒரே சபையா, பரலோக குடும்பமா மாத்தினீங்களப்பா. எங்களுக்கு என்று பரம வாசலத்தை வைத்திருக்கீங்களே, நித்திய வீட்டை வைத்திருக்கீங்களே, எத்தனை பாக்கியம் சார். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் நல்ல சமாதான அன்பு பெருகட்டும், உறவுகள் சீர்படட்டும். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை பிள்ளைகளுக்கு நீ செய்திருக்கிறீர் சுவாமி. 100% நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஓ, பரலோகத்தின் தேவன் அதை செய்திருக்கிறேன், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தான். எல்லா வியாதி பிணிகள் விலகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரின் சமாதானம் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபைகளை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழை மறவாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் வழிநடத்தல் சமாதானம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. Hallelujah. 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 God bless you.